ஷீலு கிச்சனில் இருந்து ஷார்ஜா பனானா மில்க் ஷேக் அடித்து காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், பூவம்பழம். சுகர் வந்து தேவையான அளவு. ஒரு பாக்கெட் பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஹார்லிக்ஸ் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து கட்டி பாலாக நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது 2 பேர்த்துக்கு நான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பனானாவை உரித்து பொடி பொடியாக நான் பீஸ் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கிறேன் பார்ப்போம். இப்போ எல்லா பழமும் நான் நறுக்கி போட்டுட்டு இதுக்கு தேவையான சுகர் போட்டுருவோம். நம்ம 2 ஏலக்காய் விதையை மட்டும் நான் சேர்க்குறேன். அதில் இந்த ஒரு பாக்கெட் பால் பவுடரு நான் அதில் சேர்த்துட்றேன். இந்த கட்டைப்பால் வச்சுருக்கேன், நல்லா ஃப்ரீசரில் வச்சு இதே அதில் சேர்த்துட்றேன். சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா நான் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நல்லா கூலிங்கன்னா 1 டம்ளர் கட்டி பால் ஊற்றிடுவோம். பால் ஊற்றிருக்கேன். இது நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நான் சர்விங் கிளாஸ்க்கு ஊற்றுறேன். ஒன்றில் ஊற்றி வச்சுருக்கேன், இன்னொன்றில் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ சூப்பரான பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் ஹார்லிக்ஸ் போட்டுக்கிறலாம், ஒரு டெக்கரேஷன் மாதிரி. இப்போ நம்ம கொஞ்சம் ஹார்லிக்ஸ் 2லையும் சேர்த்துருக்கோம். இப்போ ஷார்ஜா பனானா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.